மேக்கர்ஸ் வெல்கம் பேக் டு another interesting video. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த ஆன் கிரிட் சோலார் பேனல் பத்தி தான் பார்க்க போறோம். அப்புறம் இது யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கேன். அந்த சோலார் பேனல்லே வந்து ரெண்டு சிஸ்டம்ஸ் இருக்கு, ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட். இது பாத்தீங்கன்னா ஆன் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டம்னா என்ன, ஆஃப் கிரிட் சிஸ்டம்னா என்ன ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படினா நீங்க இப்போ ஜெனரேட் பவரை வந்து பை டைரக்ஷனல் மீட்டர் மூலமா ஈபிக்கு வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 600 யூனிட்ஸ் வந்து இதில் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈபியில் வந்து 500 யூனிட்ஸ் தான் கன்சியூம் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 100 யூனிட் வந்து உங்களுக்கு வந்து கவுண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 600 யூனிட் ஜென்ரேட் பண்ணிட்டு 700 யூனிட் வந்து ஈபிலேருந்து கன்சியூம் பண்ணிருக்கீங்கன்னா அந்த 100 யூனிட்டுக்கு வந்து நீங்கள் சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆஃப் கிரிட் சிஸ்டம்னா நீங்கள் வந்து ஈபி கூட கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், பேட்டரிஸ் வச்சு நீங்கள் ஹோமில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆன் கிரிட் சிஸ்டமில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆகிட்டா இந்த ஆன் கிரிட் சிஸ்டமும் வந்து ஆஃப் ஆகிடும், ஏன்னா லைன்மேன் சேஃப்டிக்காக. ஆஃப் கிரிட் சிஸ்டம்னா அப்படி கிடையாது, நீங்கள் பேட்டரி வச்சிருக்கிறதுனால அது லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆன் கிரிட் சிஸ்டம் வந்து அப்படி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் கிரிட் சிஸ்டம் தான் எஃபிஷியண்டாக இருக்கும். ஏன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டமில் வந்து பேட்டரி அதெல்லாமே உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கும். ஆன் கிரிட் சிஸ்டம்ல அதெல்லாமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? இது வந்து டோட்டலாக 7 கிலோவாட் பிளான்ட்ன்றதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பேனல் வந்து 530 வாட் பேனல். ஸோ நாங்கள் வந்து மொத்தமாக 13 பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஸ்ட்ரிங்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 8 பேனல்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்காகவும் வச்சிருக்க 5 பேனல்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்வெர்ட்டரை வந்து நம்ம லோடை வந்து பிரித்து கொடுக்கணுன்றதுக்காக. இன்வெர்ட்டர் எல்லாமே வந்து நம்ம கீழே போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் எப்படி செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதேமாரி என்னென்ன எலக்ட்ரிக்கல் மெஷர்ஸ் வந்து எடுத்துருக்கோன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேனல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது யூஸ் பண்ணியிருக்க பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைஃபேஷியல் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க. பைஃபேஷியல் அப்படின்னா கிடையாது, இல்லை கீழேயுமே வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கீழே வந்து இங்கே வந்து ஒயிட் டைல்ஸ் வந்து போடல, கீழே வந்து ஒயிட் டைல்ஸ் போட்டுருந்தீங்க அப்படின்னா அதில் பர சன்லைட்டுமே வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகி சம் அமௌண்ட் ஆஃப் பவர் வந்து ஜென்ரேட் ஆகும். இதான் வந்து பைஃபேஷியல் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பேனல்ஸோட விஓசி பார்த்தீங்க அப்படின்னா 50 வோல்ட். அதாவது நீங்கள் எந்த லோடுமே கொடுக்காதப்போ இந்த பேனலோட ஈச் பேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் கிட்ட வந்து ஜென்ரேட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், அதாவது நீங்கள் இந்த பேனலோட 2 லீடை வந்து ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் 14 ஆம்ஸ் கிட்ட வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து விஓசி அண்ட் ஐஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வச்சு மேக்ஸிமம் பவர் வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம், ஏன்னா லோடு கொடுக்குறப்போ அதோட மேக்ஸிமம் வந்து வேரியா இருக்கும். அது வந்து அரௌண்ட் 42 கிட்ட இருந்தது. அண்ட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆம்ஸ் வந்து இருக்கு. இதுதான் அந்த பேனலோட ஸ்பெக் வந்து இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஸ்ட்ரிங்காக எடுத்துருவோம். ஈச் பேனலுமே எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரிஸ் பண்ணியிருப்போம். 2 ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம்ல, 8 பேனலை வந்து ஒரு சீரிஸில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அந்த 5 பேனல்ஸ் வந்து ஒரு சீரிஸில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்ட்ரிங்கோட ஒயருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் வந்து ரூட் பண்ணியிருப்போம். இந்த பைப்பில் ரூட் பண்ணி இதில் வந்து முக்கியமாக போயிடும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எர்த்திங் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பேனல்லையுமே நம்ம எர்த்திங் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னொரு எர்த்திங்குமே வந்து இருக்குது. ஸோ அப்படியே வந்து இதை வந்து கீழே வந்து இன்வெர்டர் கிட்ட வந்து போயிடும். நம்ம கீழே போய் அந்த இன்வெர்ட்டரோட இடத்த வந்து பார்க்கலாம். பேனலோட செட்டப் வந்து இங்கே இவ்வளோ தான் வந்துருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து தெரியல லைட்டிங் அரிசட். இப்போ நம்ம அதுக்கிட்ட போய் வந்து பார்ப்போம் அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத. ஸோ பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து கீழே வந்து போயிட்டு கீழே நம்மளோட இன்வெர்டர் செட்டப் அது எல்லாமே வந்து பார்த்துடலாம். வாங்க லைட்டிங் அரிசட் கிட்ட வந்து போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்ட். நம்ம லைட்னிங் அரெஸ்ட் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் வந்து அங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பில்டிங்லேயே கொஞ்சம் ஹைட்டான ஏரியா. ஸோ அதனால் வந்து லைட்னிங் அரெஸ்ட் வந்து இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். லைட்னிங் அரெஸ்ட் ஏன் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ட் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் வந்து பேனல் மேலே விழுந்தா கூட பேனல் அண்ட் இன்வெர்டர் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து லைட்னிங் அரெஸ்ட் நம்ம வந்து இங்கே வந்து பிளேஸ் பண்ணுறோம். லைட்னிங் அரெஸ்ட்ல எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்ட் வந்து ஷார்ப் எஜஸ் வந்துருக்கும். ஸோ லைட்னிங் வந்து ஷார்ப் எஜஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபால் ஆகும். ஸோ இதில் ஃபால் ஆச்சு அப்படின்னா இது வழியாகவே வந்து கிரவுண்டுக்கு வந்து போயிடும். அது கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லைட்னிங் அரெஸ்ட் ஸ்பெஷலான கேபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஸ்டாண்டர்ட் ஒயர் கிடையாது, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஒயர். ஸோ பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாமே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் கீழே வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து கீழே வரைக்கும் கிரவுண்ட் வந்து போயிடும். ஸோ நம்ம கீழே போயிட்டு அதை எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிளானெல்லாம் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்னிங் அரெஸ்ட் இருக்க மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா பிளான்ட் வந்து ரொம்பவே காஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனலுமே பார்த்தீங்கன்னா 20K கிட்ட இருக்கும். நம்ம 13 பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லேக்ஸில் வந்து இருக்கும். ஸோ ஒரு சின்ன ரிஸ்க் கூட நம்ம எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் பிளான்ட்லாம் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப்டி கன்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எந்த ஆக்சிடென்ட்ஸுமே வந்து நடக்காது. உங்களுக்கு அந்த பிளான்ட் வந்து தெரியுதான் தெரியல, இது எல்லாமே வந்து ஒரே பில்டிங் தான், இது ஒரு லாங்கான பில்டிங். அந்த பிளான்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போட்டது தான். அது வந்து ஒரு 5 கிலோவாட் பிளான்ட். அதுலேயுமே வந்து லைட்டிங் அரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவில் இந்த பில்டிங் கொஞ்சம் ஹைட்ன்றதுனால தான் வந்து கொடுக்கும். கீழே போயிட்டு இன்வெர்டர் செட்டப்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து மேலே வந்து சோலார் பேனல் ஒயர் வந்து எடுத்து அப்படியே இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கண்டிப்பாக வந்துடும். அண்ட் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரெஸ்ட் இருக்குது. எர்த் வந்து இங்கே வந்து தனியாக வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னது அப்படின்னா உங்களோட எர்த் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒன்றா வந்து வைக்கக்கூடாது, தனித்தனியாக வந்து வைக்கணும். இது அண்ட் அதேமாதிரி அந்த பைப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வரும். இங்கே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டருக்கு வந்து ஒரு டிசி ஒயர்ஸ் எல்லாமே வந்து இன்வெர்ட்டருக்கு வந்து போயிடும். அண்ட் அதுலேருந்து வர எர்த்திங் ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த பைப் வழியாக வந்து வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பைப் வழியாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எர்த்திங் பிட் வந்து பண்ணியிருக்கோம்.
இந்த எர்த்திங் பின் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து மேலே இருக்க சோலார் பேனலுக்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்காக. மொத்தமாக இந்த இது எவ்வளோ எர்த் பண்ணியிருக்கோம்னா 3 எர்த்து வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எர்த்திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நாங்கள் வந்து இதுக்கு வந்து 3 எர்த்து வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், பக்கத்தில் வந்து போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு எர்த்தில் இன்னொரு எர்த்து வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் நம்மளோட இன்வெர்டர் செட்டப்ஸ் வந்து இருக்கு. இங்க இந்த மேல இருந்து ஒரு டிசி ஒயர் பாத்தீங்கன்னா இந்த பைப் வழியா வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 phase 8 kW இன்வெர்டர். நாங்க போட்டிருக்க 7 kW. ஆனா ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 kW வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 8 kW இன்வெர்டர் 3 phase dual MPPT வந்து இருக்கு. நாங்க சொன்ன மேல வந்து 2 ஸ்ட்ரிங்கா இருக்கிறோம் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரிங்கா கொடுத்தோம்னா இன்வெர்டர்ல வந்து ஒரே இதுல வந்து லோடு வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து 2 ஸ்ட்ரிங்கா பிரிச்சு வந்து லோட வந்து பிரிச்சு கொடுத்துருக்கிறதுக்காக 2 ஸ்ட்ரிங் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட காமன் வந்து பேனல். இது வந்து நாங்கள் காமனில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் வந்துருக்கோம். காமன் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலே வந்து பைப் போட்டு இந்த ஏசி வயர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 3 phase ஏசி வயர் எடுத்துகிட்டு வந்து ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3 phase வந்து இப்போதைக்கு வந்துட்டு தான் இருக்கு. இன்வெர்ட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷனில் தான் இருக்கு. ஸோ பிளான்ட்ல இப்போதைக்கு இங்கே எதுக்கு வந்துருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த நாங்கள் கட்டு ஒரே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் இருக்குது. இது ஒய்ஃபை வந்து ஸ்டிக் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். நம்ம ஒய்ஃபைலேயே வந்து மானிட்டர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான டாங்கல் வந்து இது உள்ளே வந்து ஃபிட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது காமன்றதுனால பவர் வந்து எங்கேருந்து எடுக்கிறதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள டாக் வந்து போயிட்டு இருக்கிறதுனால அதுமாரி எதுக்கு அந்த இஷ்யூன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அதை வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம். இப்போ வந்து இது உள்ளே இருக்க ஒரு காம்போனன்ட்ஸுமே எதுக்காக இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸிங் வந்து நான் வந்து கவர் வந்து ஓப்பன் வந்து பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நான் கேஸை வந்து கேப் வந்து அவுத்து உங்களுக்கு வந்து ஒன்றா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்கமிங் ஃபியூஸ். இதில் வந்து 2 ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா எல்லாமே 2 செட்டாக வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து இன்கமிங்கோட டிசி பாசிட்டிவ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட பாசிட்டிவ் வந்து இங்கே வரும். இங்கே வந்து ஃபியூஸுக்கு வந்து வரும். ஃபியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 pole MCB 16 amps வந்து 2 pole MCB. இது வந்து டிசி தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டிசி MCB அண்ட் டிசி MCBலேருந்து அவுட் வந்து இன்வெர்ட்டருக்கு வந்து வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜ் ப்ரொடெக்டர். நாம அப்படின்னா அங்கே மேலே வந்து லைட்னிங் அரெஸ்ட் வச்சுக்கோல, லைட்னிங் அரெஸ்ட் வச்சுமே அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஈவெண்ட்ல வந்து லைட்னிங் வந்து அங்கே ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து டேரக்டா எர்த்துக்கு வந்து பாஸ் பண்ணிட்டு இது வந்து கட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து கிரீன் கலர்ல வந்து இருக்கும். அதேமாரி வந்து இது வந்து யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரெட் கலர்ல வந்து மாறிடும். செகண்ட் ஸ்ட்ரிங்குக்கான அதேமாரி ஒரு செட்டப் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். செகண்ட் ஸ்ட்ரிங்குக்கான ஃபியூஸ் அதோட MCB ஆனால் அதோட சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து டிசி வோல்டேஜ் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ வருது அப்படின்றத. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து செக் வந்து பண்ணி காமிச்சிடுறேன் எவ்வளோ வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குன்றது 2 ஸ்ட்ரிங்ல இருந்துமே இருக்கு. இப்போ வந்து அதிகமாக க்ளவுடியாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து ஜென்ரேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம்ல எவ்வளோ வருது அப்படின்றத. பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து 190 வோல்ட் கிட்ட வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஸ்ட்ரிங்ல வந்து அரௌண்ட் 300 வோல்ட்ஸ் கிட்ட வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாமினலாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேனல்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 8 பேனல்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 40 வோல்ட் கிட்ட வந்துருக்கும். 40 into 5 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 வோல்ட்ஸ் கிட்ட ஜென்ரேஷன் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ 4 into 8 பார்த்தீங்க அப்படின்னா 320 வோல்ட்ஸ் கிட்ட வரணும் நம்மளோட கேல்குலேஷன்ஸ் படி. அது கிட்ட தான் வந்து வந்துட்டு இருக்கு. பீக் பிரைட்னஸ் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 to 3 அந்த டைம் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அதையும் வந்து ஓப்பன் வந்து பண்ணிடுறேன். ஏன்னா எப்படின்னா அதில் வந்து இப்போ ஒர்க் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா MCB வந்து யூஸ் பண்ணிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி MCB. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து எர்த்துக்கான சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து இருக்கும். 3 phase சர்ஜ் ப்ரொடெக்டர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 phase டிசி சர்ஜ் ப்ரொடெக்டர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வந்து இருக்கும். நம்ம தென் இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 kW இன்வெர்டர். ரேட்டட் அவுட் பவர் பார்த்தீங்கன்னா 8 kW வந்து இன்வெர்டர். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங்குக்கான டிசி இன்புட். இங்கே தான் இன்புட் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இங்கே இன்புட் கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அவுட்புட் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து இருக்கும். இதுக்கு ஒரு ஆப்புமே இருக்குது. நீங்கள் ஆப்லுமே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜென்ரேஷன் நடக்குது, வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணியிருக்கீங்க, இபிலேருந்து எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணியிருக்கீங்கன்றது எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்லேயே வந்து கேப்சர் வந்து பார்த்துக்க முடியும். இன்வெர்ட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா 3 phase இன்வெர்ட்டர். ஸோ உங்களுக்கு வந்து இது எல்லாமே நடக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா பவர் விட்டுருக்காங்க. லோட் வந்து ஃபுல் லோடில் வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகல. ஸோ அந்த கூலிங் வந்து கரெக்டாக தான் இருக்குமே நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து எர்த் வந்து பண்ணியிருக்கோம். எர்த்திங் வந்து நாங்கள் நிறைய இடத்துல வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா
ஏசி வந்து ஹை வோல்டேஜ் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாமே வந்து எர்த்திங் வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டிசிடிவி வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாங்கில் வந்து 2 பின் ப்ளக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து இது உள்ளே வந்து வச்சு கொடுத்துட சொன்னதுனால இந்த டாங்கில் வந்து இதில் ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே அந்த இபி பாக்ஸ்லேருந்து லைன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிபியில் வந்து 3 ஃபேஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபேஸில் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதோட நியூட்ரல் அதோட நியூட்ரலில் வந்து கொடுத்தாச்சு. அண்ட் தென் இப்போ அதோட ஃபேஸ் பார்க்க இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா 234 வருது. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 400 வோல்ட் வந்து வருது. ஸோ அதே வோல்டேஜ் இங்கேயும் வருதான்னு நம்ம வந்து செக் வந்து பண்ணிடலாம். 230 வோல்ட் வந்து வருது. ஸோ நம்ம வந்து சிஸ்டம் வந்து ஆன் பண்ண வேண்டியதான், எந்த விஷயமும் கிடையாது. திருப்பி இந்த டாங்களையும் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ண வேண்டியதான். டாங்கில் வந்து இது உள்ளே வந்து இப்படி வச்சு வைக்கிறதா தான் பிளானு. ஏசிடிபி பாக்ஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து க்ளோஸ் வந்து பண்ணியாச்சு உள்ளே வச்சு. ஸோ அவ்வளோதான் கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் வந்து முடிஞ்சிடுச்சு, அந்த வீடியோவும் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு சோலார் சிஸ்டமில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்றத பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு பேசிக் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். சோலார் சிஸ்டம் வைக்க போகிறீங்கன்னா எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும், எப்படி எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ அவ்வளோதான் கேஸ். இந்த வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் சண்டே ஒன்று இருக்கும். அண்டில் தென் இட்ஸ் டாடா பை பை.